தமிழகத்தில் நாகை, திருவாரூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு புறநகர் பகுதிகளான திம்மாவரம், புலிப்பாக்கம், பரனூர், திருக்கச்சூர், வேம்பாக்கம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. பெரம்பலூர் நகர பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், பாலக்கரை, துறைமங்கலம், சிறுவாச்சூர், அணைப்பாடி, கொளத்தூர், ஆலத்தூர், பாடாலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்மிடி, தீர்த்தமலை, மொரப்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நன்னிலம், ஆண்டியந்தல், சன்னாநல்லூர், அச்சுதமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் பல இடங்களில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், நாகூர், திட்டச்சேரி, திருப்பூண்டி, திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இந்த மழையினால் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சன்னியாசிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அப்போது மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 4 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் பவானி வருவாய் ஆய்வாளர் மாதேஸ்வரி, கிராம நிர்வாக அலுவலர் நித்யா ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் வாகன ஓட்டிகள் மற்றும் பணி முடிந்து வீடு திரும்புவோர் அவதியடைந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.